இப்போ விஜய் தான். அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் பிடிக்குது. அதனால தான் சினிமாவிலையும் இருந்திருக்காரு, அரசியல்லையும் நம்பர் 1ல இருந்திருக்காரு. போட்டியே தனுஷ்க்கும் சூர்யாவுக்கும் தான். இப்போது தலை ஒரு ரேஸில் போயிட்டாரு. இப்போ போட்டியே 2 பேர் தான் இப்போ தமிழ் சினிமாவில். அஜித் விஜய். இப்போ அஜித் தான், அவர் தான் நடித்தாலும் நடிக்கலாம், அவங்க தான் நம்பர் 1. நல்லா மெடிக்கல் மிராக்கிள், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ யாருன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனாக இருக்கலாம், சிம்புவாக இருக்கலாம், யாராவது ஒரு ஹீரோ, இல்லை தனுஷாக இருக்கலாம். சூர்யானா அவர் அதுக்கு அடுத்த மாஸ் ஹீரோ அவர் தானே. இவங்களுக்கு 2 பேருக்கு அடுத்து யாருமே அந்த அளவுக்கு இல்லை, இப்போ முன்ன இருந்த மாதிரி இல்லை. ஹாய் ஹலோ வணக்கம் திரைக்குறள் நேயர்களே, நான் உங்கள் விஜய் தயா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பப்ளிக் ஒப்பீனியனுக்காக தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது அஜித் அவர்கள் ரேசிங்க்கு போயிட்டாங்க, விஜய் அவர்கள் மெஜாரிட்டி வின் பண்ணி பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போது தமிழ்நாட்டில் நம்பர் 1 யார் ஆக்டர்ஸில்? ரஜினி, கமல் அந்த இடம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இருக்கிற யங் ஆக்டர்ஸில் யார் நம்பர் 1, என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஹீரோனா யாரை சொல்லுவீங்க? விஜய் தானே, வேற யாரும் சொல்ல முடியும். ஓகே, விஜய் அரசியலுக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கு யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா மெடிக்கல் மிராக்கிள், எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ யாருன்னு பர்டிகுலராக சொல்ல முடியாது. சிவகார்த்திகேயனாக இருக்கலாம், சிம்புவாக இருக்கலாம், யாராவது ஒரு ஹீரோ, இல்லை தனுஷாக இருக்கலாம். இருக்கலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இது 3த்துல பொட்டன்ஷியல்னா யாரு? பொட்டன்ஷியல்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன் இருக்கு, அவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. தனுஷை விட, சிம்புவை விட ரசிகர்கள் நிறையா. அடுத்தடுத்து அவர் பிடிக்கலான்னு எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் நடித்த எல்லா படமுமே 100 கோடி ஆச்சு, 100 கோடி தாண்டிடுச்சு. கோடி இப்போ பேச்சு கிடையாது, நடிக்கணும் அவ்வளோதான். பிரதீப் ரங்கநாதன் படத்தை யார் பார்க்குறது? ஃப்ளாப்பே கொடுக்கலையா அவர் தான்? இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தாரு டியூடும் 100 crore தானே. டியூட் இல்லை, இப்போ ஒன்று லைக்கா லைக்கு, அது வந்து உங்களுக்கு ஃப்ளாப் தானே. தமிழ் சினிமாவில் வந்து எப்போ யார் வருவாங்கிறது தெரியாது, ஓகேங்களா? அதில் நிரந்தரமாக என்னை பொறுத்தவரை இந்த 3 பேர், அதில் சிவகார்த்திகேயனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகே, ஹீரோயின் தான் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்களே, நயன்தாரா, த்ரிஷா, இந்த மாதிரி எல்லாம் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 5 படம் ஹிட்டு கொடுத்தா அவங்க தான் நம்ம நம்பர் 1 ஹீரோயினாக இருக்கும். ஹீரோவில் நிரந்தரமாக சிவகார்த்திகேயன் தான். தனுஷா. ஏன் தனுஷ் எனக்கு பிடிக்கும், அதனால. உங்களுக்கு பிடிக்கும், பட் இவர் நம்பர் 1 வரலான்னு. ஏன்னா தனுஷ் வந்து ரீசெண்டாக ஃப்ளாப்லாம் கொடுத்துட்டு இருந்தாருல்ல. ஸோ அப்புறம் எப்படி நம்பர் 1ன்னு சொல்லுவீங்க? விஜயும் நிறைய ஃப்ளாப் கொடுத்துருக்காரு, கம்பேக் கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி அவர் கம்பேக் கொடுப்பாரு. ஏன்னா ஹாலிவுட் லெவலில் போயிருக்காரு. அவரோட பர்சனல் தாண்டி அவரோட டெடிகேஷன் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ அதனால தனுஷ் வருவார் நினைக்கிறேன். ஸோ ஹீரோயினில் யார் நம்பர் 1 வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹீரோயின் யாருமே சொல்ல முடியாதுங்க, எல்லாருமே மாறிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்னு இல்லை, இப்போ தெலுங்கு, மலையாளம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 மூவி ஹிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாங்க. ஸோ யாரும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ரஜினிகாந்த். ஓகே, ரஜினிகாந்த் அந்த எராலாம் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யாருன்னு சொல்வீங்க? இப்போயே அவர் நடிச்சிட்டு தானே இருக்காரு, அப்புறம் எப்படி அவுட் ஆயிடுச்சு சொல்கிறீங்க? அஸ் இன் ரஜினி, கமல் அந்த பீக் எரா நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நியூ ஏஜ் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதில் யார் நம்பர் 1 சொல்லுவீங்க? அஜித். அவர் தான் ரேசிங் போயிட்டாரு. வேற யாரும் சொல்கிறீங்க? அவர் தான் இன்னொருத்தர அரசியலுக்கு வந்துட்டாரு. மீதி இருக்கிற பொட்டன்ஷியல்ல சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, கார்த்தி. தனுஷ். அவர் ஆக்டிங் நல்லா இருக்கும். இப்போ எல்லா கேரக்டருமே நடிக்கிறாரு, வயசான கேரக்டரும் நடிக்கிறாரு, சின்ன பையனாகவும் நடிக்கிறாரு. ஸோ அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் நம்பர் 1 ஸ்டார் ஆகிற பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? அது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்குது. எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணுறாரு, வயசானவங்களையும் கவர் பண்ணுறாரு. ஸோ அதனால அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு. ஆனால் கரப்படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தானே. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே. அப் அண்ட் டவுன்ஸ்ன்றது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வரது தான். நம்பர் 1 இருந்தவங்களுக்கும் சரி, நம்பர் 1 ஆகப்படுறவங்களுக்கும் சரி, நிறையா அந்த அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த டேலண்ட் அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹீரோயின்ஸில் நம்பர் 1 யாரை சொல்வீங்க? எனக்கு அவ்வளோவா தெரிலங்க, யார் நம்பர் 1லான்னு தெரில. தளபதி தான், விஜய் தான். ஓகே, அவர் இப்போ பொலிட்டிக்ஸை நோக்கி போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ரேஸில் இருக்கவங்கன்னா தலை அடுத்து. அவர் ரேசிங் போயிட்டாரு. அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் யார்? சூர்யா. ஓகே, ஏன் சூர்யா சொல்கிறீங்க? சூர்யானா அவர் அதுக்கு அடுத்த மாஸ் ஹீரோ அவர் தானே. இவங்களுக்கு 2 பேருக்கு அடுத்து
ஏன் தனுஷ் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காங்க, இப்போ கரண்டாக பிரதீப் ரங்கநாதன் இருக்காங்க. ஓகே அவங்களும் இருக்காங்க, ஆனால் அவங்கள விட இவர் சீனியாரிட்டியில் பார்த்தோன்னா அவர் தான். ஸோ சூர்யா தான் நெக்ஸ்ட் நம்பர் 1 ஆகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது ஏன் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களா? அதுதாம்மா, இப்போ சீனியாரிட்டியும் அவர் தான். அடுத்து இப்போ கருப்பு படம் வந்துச்சுன்னா தெரியும் அவரோட இது என்ன, வெயிட் என்ன அப்படிங்கிறது. கலெக்ஷன்லையும் அவர் தான். ஸோ அதனால சூர்யா. கலெக்ஷனில் அவர் தானா ரீசெண்ட் இயர்ஸ் ஃப்ளாப் கொடுத்தாரு? அதுக்கு என்ன பண்ண முடியும். ஆனால் தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன்லேருந்து சிங்கம் படம் முடிய வரைக்குமே அவர் தான் அடுத்தடுத்து எல்லாமே ஹிட்டு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் அவர் வந்துடுவார் லைம் லைனில். அஜித், விஜய். இப்போ அஜித் தான், அவர் தான். நடித்தாலும் நடிக்கலாம், அவங்க தான் நம்பர் 1. அடுத்ததுன்னா தனுஷ் வராரு, சிவகார்த்திகேயன் சார், இவங்க தான். இவங்க 2 பேரில் ஒருத்தர்னா யார் நம்பர் 1 ஸ்டார் சொல்லுங்க? 2 பேருமே தான் மேடம். 2 பேருமே எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும், அவ்வளோதான். சரி, எதனால நம்பர் 1 இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டால் அவர் நல்லா நடிப்பார், இவர் நல்ல கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இப்போ விஜய் தான். அவர் அரசியல் போயிட்டாரு. அடுத்து அவர் இடத்த யாராலையும் ஃபுல் பண்ண முடியாது. ஏன்? அவர்கிட்ட நல்ல திறமை இருக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் பிடிக்குது. அதனால தான் சினிமாவிலையும் இருந்திருக்காரு, அரசியல்லையும் நம்பர் 1 இருந்திருக்காரு. இப்போ அவர் அரசியல் போயிட்டார், அந்த இடம் காலியாக தானே இருக்கு. காலியாக தான் இருக்குது, இப்போதைக்கு காலியாக இருக்குது. யார் வருவாங்க? யாரும் வர முடியாது மேடம். அவருக்கான இடம் அவர் தான். ஓகே, அதை ஃபுல் பண்ண முடியாது. அவர் இடம் இல்லை, நம்பர் 1 ஹீரோன்ற இடம். நம்பர் 1ன்னு யாரும் அப்படி யாரும் இல்லையே. படம் ஓடணும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும், நல்ல கலெக்ஷன் ஆகணும், ப்ரொடியூசருக்கு லாபம் இருக்கணும். அப்படி யாராவது ஒரு 10 படம் ஹிட்டு கொடுத்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் சொன்ன பிரதீப் ரங்கநாதன் லிஸ்ட்டில் இருக்காரா? பிரதீப் ரங்கநாதன் அவர் இப்போ தான் ஒரு 3 படம் என்னமோ ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஓகே தான், 3 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் வரணும், இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும் நிறைய. அப்படி பண்ணுனா பார்க்கலாம். ஆடியன்ஸோட மைண்ட் செட் தானே, அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி விஜய் தான், அவர் தான் இப்போ நம்பர் 1 இருக்கார். ஓகே, அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. இப்போ அந்த இடத்துல யார் வர்றதுக்கு இருக்காங்க? இது தலை அஜித்தும் ரேஸ் போயிருக்காரு. சூர்யா தான் இப்போ அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் எல்லாரும் தெரியும், த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர். இப்போ கரண்ட்டில் அவர் தான் இருக்குது. ஏன்னா இந்த மோஸ்ட் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குல்ல அவருக்கு. ஃபஸ்ட்டு தளபதி, இப்போ சூர்யா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் படங்கள் பெருசாக எதுவும் ஓடலை. அப்புறம் எப்படி அவர் நம்பர் 1க்கு வருவாருன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்படின்றாலும் ஒரு ஆக்டருக்கும் ஒரு லெகசி இருக்குது. அதனால் சூர்யா கிட்ட அது இருக்குது. அதனால் அது ஃபேன் பேஸ் அதிகமாக அவர். மீதி யாரும் பொட்டன்ஷியல் இல்லையா? தனுஷ் இருக்கார் அடுத்தபடி. அதுக்கு அடுத்து தனுஷ் இருக்கார். சூர்யாக்கு அடுத்து போட்டியே தனுஷ்க்கும் சூர்யாவுக்கும் தான். இப்போ தலை அவர் ரேஸில் போயிட்டாரு. இப்போ போட்டியே 2 பேர் தான் இப்போ தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி. ஆனால் சூர்யா விக்ரமன் தானே ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. ஆனால் விக்ரம் இப்போ அவ்வளோவும் ட்ரெண்டிங்கில் இல்லை. படம் எதுவுமே ரிலீஸ் ஆகவும் இல்லை, அவரும் மோஸ்ட்லி எதுவும் இல்லை. அதனால் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அதிகமாக. அதனால் தேங்க்யூ. விஜய். ஓகே, அவர் இப்போ பொலிட்டிக்கல் கெரியரை நோக்கி போயிட்டாரு. இப்போ அடுத்ததான் நம்பர் 1னா யார் சொல்லுவீங்க? அஜித். அவர் ரேசிங் போயிட்டாரு. அவர் ரேசிங் போயிட்டார். அப்போ வேற யாரும் இல்லை இன்ட்ரெஸ்ட். எத்தனை ஹீரோஸ் இருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க மேலே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லைங்க, யாருக்குமே நம்பர் 1 வர பொட்டன்ஷியல் இல்லையா? இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? யாருமே அந்த அளவுக்கு இல்லை இப்போ, முன்ன இருந்த மாதிரி இல்லை. ஓகே, முன்ன இருந்த மாதிரினா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? அந்த அளவுக்கு இல்லை, முன்ன இருந்த மாதிரி இல்லைனா எப்படி சொல்ல வரீங்க? ஷூட்டே ஒழுங்காக இல்லை. இப்போ ஃபுல்லாக கஞ்சா அந்த மாரி போகிறாங்க. இப்போ ஒரு பசங்களாம் பார்க்குறாங்க. இப்போ நாங்களாம் குட்டீஸ்லாம் பார்க்குறோம். அந்த மாரி பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த ஞாபகம் வரும்ல. அதனால் அந்த மாரி வேண்டாம், கொஞ்சம் இந்த சைட் பார்க்கலாம்ல, கொஞ்சம் நேச்சராக அந்த மாரி ஷூட் பண்ணலாம். அந்த மாரி பண்ணலாம். சிவகார்த்திகேயன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா எனக்கு பிடிக்கும், அதனால. உங்களுக்கு பிடிக்கும், அதனால வருவாங்க. வேற எந்த ரீசனும் இல்லையா? அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்போதைக்கு இருக்கிறது விஜய். அவர் தான் அரசியல் போயிட்டாரு. அடுத்து என்ன அஜித், வேற என்ன? ஓகே, அஜித் தான் ரேசிங் போயிட்டாரு. வேற எப்படி? அவங்க 2 தான் ஃபார்ம்ல இருக்காங்க, வேற யாரும். ஓகே, அடுத்து யங் ஜெனரேஷன்ஸ் வராங்கல்ல, அந்த புது முகங்கள்ல யார் நம்பர் 1 ஆவாங்க? புது முகங்கள்ல விக்ரம் வரது வாய்ப்பு இருக்கு. விக்ரமா? ஏன்? கொஞ்சம் ஆக்ஷன் நல்லா பண்ணுவார், கொள்வார், ரியாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஆனால் அவர் தான் ரீசெண்ட் இயர்ஸில் ஃப்ளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அப்புறம் எப்படி அவர் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்க? அதான் ரியாலிட்டியாக நல்லா பண்ணுவார். அதான் வேற எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எப்படி தெரியுமா, அவர் நல்லா நடிப்பார், ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருப்பார் விக்ரம்லாம். சரி, அதனால அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆமாம், வரதா விஜய் கருத்து அவர் தான் வரணும், வந்துடுவார்.
என்ன விஜய் தான் இதெல்லாம் போயிட்டாரு. விஜய் அடுத்துன்னு பார்த்தோன்னா அஜித் சொல்லலாம். அஜித் அவர் ரேசிங் போயிட்டாரு. அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போக்கு அதிகம் பேசணும் சிவகார்த்திகேயன் இருக்காங்க. ஓகே, ஏன் அவர் நம்பர் 1 ஹீரோன்னு சொல்றீங்க? அவங்க வந்து சின்னவங்க பெரியவங்க லேடிஸு வயசுனவங்க எல்லாம் பிடிப்பாங்க. அதனால ஓகே, ஸோ அவர் தான் நம்பர் 1 வர வாய்ப்பு இருக்கா? அவர் தான் இருக்குது. மற்றவங்களாம் பண்ணுறாங்க. இப்போ தனுஷ் இருக்காப்புல சீனியர் ஆக்டர் தான், பட் அவர் கலந்த மாதிரி பண்ணுறாரு. இவர் வந்து கமர்ஷியலாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண விடுவாரு. ஸோ அதனால் அவங்க தான் எல்லாம் விரும்புவோம். ஆனால் சிவகார்த்திகேயனோட ரீசெண்ட் 2-3 மூவி ஒழுங்காவே போலையே. அது இருக்கலாம், எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும். விஜய்க்கு அஜித்துக்கு இடையில ஒரு 2 படம் போகாது, அதுக்கப்புறம் திரும்பி வரும். அது சாதாரணம் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு தான் நிறைய பேண்ட் பஸ் இருக்குது சிவகார்த்திகேயன். என்ன மக்களே, வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அஜித் வந்து ரேசிங் போயிட்டாரு, விஜய் வந்து பொலிட்டிக்கல் நோக்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் விஜய் தான் வந்து சொன்னாங்க. அவருக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா சூர்யா, விக்ரம், சிவகார்த்திகேயன் எல்லாரும் மிக்ஸ்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு காலிவுட் இண்டஸ்ட்ரியில் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இதே மாதிரி நிறையா சினிமா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஜய் தயா. டாடா.